வணக்கம், நான் உங்கள் லொஜிதா. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரொம்பவே சாதாரணமான ஒரு கேக் என்ன மாதிரி வீட்டில் ரொம்பவே ஈஸியாக எப்படி செஞ்சிடலாம்ன்றதை பார்த்துடலாம் வாங்க. தேவையான பொருட்களை பார்க்கலாம். 1 கிலோ பட்டர் வெண்ணெய், 1 கிலோ ஜீனியை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 16 முட்டை. ஜீனியை நல்லாவே பவுடர் பண்ணி தான் வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம கேக் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவே இலகுவாக இருக்கும். மைதா மாவு வேணும். மைதா மாவை நல்லாவே சலிச்சிட்டு அது கூட பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணி கொள்ளணும். நான் 1 kgயில் செய்ய போகிறபடியாக 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்ளணும். 1 கிலோ பட்டர் எடுத்தீங்கன்னா 1 கிலோ ஜீனி, 1 கிலோ மைதாமா மெஷர்மெண்ட்டில் தான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். பட்டரோடு அப்படியே நாங்கள் பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுகரை போட்டு நம்ம மத்தால தான் செய்ய போகிறோம். மத்தால ஒரே பக்கமாக நாங்கள் சுற்றி கிண்ட போகிறோம். எனவே என்னோட சேனலில் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி செய்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவை போய் பாருங்கள். நம்ம இந்த மாதிரி கையால் அடிக்கிற கேக்குக்கும் மிஷினை வச்சு அடிக்கிற கேக்குக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. பட்டரோட ஜீனியை மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரே பக்கமாக சுற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது ஒன்று கரையும் வரைக்கும் நாங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் கேக் செய்ய போகிறதில்ல, என்னோட வீட்டுக்காரர் தான் கேக் செய்ய போகிறாரு. அவர் தான் இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. பட்டரும் ஜீனியும் ஒன்று மிக்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை, நாங்கள் முட்டையை சரி பார்த்து அதை ஊற்றி ஒரு பவுலில் நாங்கள் எக் பீட்டரால் அடிச்சிடலாம். முட்டையை நாங்கள் எக் பீட்டரால் பீட் பண்ண போகிறோம். 16 முட்டையை எக் பீட்டரால் நல்லா பீட் பண்ணி நம்ம நுர பதத்துக்கு வந்த அப்புறம் தான் ஜீனியும் மாஜரினோடையும் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணிங்கன்னா நுர வந்துடும். அதுக்கப்புறமா நாங்கள் மாஜரினும் ஜீனியோடையும் கொண்டே நல்லாவே முட்டையின் நுரையை கொண்டே மிக்ஸ் பண்ணணும். முட்டையை நான் லிக்யூடாக ஆட் பண்ண மாட்டேன், நுரையாக தான் ஆட் பண்ணுவேன். நுரையை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம லிக்யூடாக இருக்கிற எக்கை வச்சு எக் பீட்டரால் பீட் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த நுரையை தான் திருப்பி ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் எக்கை லிக்யூடாக ஆட் பண்ணாமல் நுரையை ஆட் பண்ணினீங்கன்னா கேக் ரொம்பவுமே பிரமாதமாக கிடைக்கும். 5 மினிட்ஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா நாங்கள் சல்லடை பண்ணி வச்சுருக்கிற மைதா மாவை கொஞ்சமாக இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவை சல்லடை பண்ணும்போது அது கூடவே பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே ஆட் பண்ணணும். நம்ம எத்தனை கேஜி மைதா எடுத்துகிட்டு வச்சுருக்கோமோ இல்லாட்டி எவ்வளவு கேக் செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சிருக்க கலவையில் கொஞ்சமாக மைதா மாவை எடுத்து ஆட் பண்ணிக்கணும். அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கணும். இந்த மாதிரி மெத்தடில் கேக் எங்கேயுமே கிடைக்காது. கடையில் நீங்கள் தேடி பார்த்தாலும் வாங்கி சாப்பிட முடியாது. நம்மளா செஞ்சு சாப்பிட்டா தான் இதோட டேஸ்ட்டும் இதோட சாஃப்ட்னஸும் வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக மைதா மாவை போட்டு ஆட் பண்ணி ஒரே சைட்டாகவே மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் சைட்டாக மிக்ஸ் பண்ணீங்கன்னா ரைட் சைட்டாகவே மிக்ஸ் பண்ணணும். லெஃப்ட் சைட்டாகவே நீங்கள் சுற்றிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பதம் வந்தோடனே நம்ம வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கப்புறமா முந்திரி, கேஷ்யூ ஏதாவது போட விரும்பினா நம்ம அதையும் கூடவே ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கொள்ளணும். அப்படியே மிக்ஸ் பண்ணணும். ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்ககிட்ட இருந்தால் என்னென்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு பேரிச்சம்பழமும் கேஷ்யூவும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா நாங்கள் பேரிச்சம்பழம், கேஷ்யூ அது ரெண்டையுமே அது போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கேக்கை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. 10 நாள் வரைக்கும் கூட நம்ம இந்த கேக்கை ஸ்டோர் பண்ணி வச்சு அழகாக சாப்பிடலாம். பேப்பர் போட்டு நம்ம ரேய மூண்டையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்.
நம்ம இந்த கேக்கை அப்படியே கரண்டியால் வச்சு பரப்பி விடணுமென்ற அவசியம் இல்லை. பரப்பி விரண்டா விட்டுக்கலாம். அது பேக் ஆகும்போது அதுவாகவே சமனுக்கு வந்துடும். நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சாதாரண அவன் தான். இந்த அவனில் தான் நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம் கேக் எல்லாத்தையும். இந்த அவனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேக் தட்டு வந்து நம்ம குக் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் எடுக்கும். அதே பார்த்தீங்கன்னா 2வது கேக் தட்டு அப்படியே அடுத்தடுத்து வைக்கிறதுகள் வந்து 45 நிமிஷம் தான் எடுக்கும். இந்த அவனை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்லணுமென்னா, இந்த அவன் வந்து நாங்கள் வாங்கி 5 வருஷம் ஆயிருச்சு. இது நாங்கள் வாங்கும்போது 1200 ரூபாய் இந்தியன் மணிக்கு தான் வாங்கினோம். இப்போ இதனோட விலை எனக்கு சரியாக தெரியலை என்னண்டு. ஆனால் இது ஒன்று வாங்கி வச்சுருந்தா நாங்கள் விரும்பின நேரத்துக்கு கேக் செஞ்சு சாப்பிடலாம். என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மறக்கவே மறக்காதீங்க நண்பர்களே. இந்த வீடியோவை நீங்க எவ்வளவு நேரமா பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி. வணக்கம் நண்பர்களே.